வேலூர் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 34,712 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இன்று வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்ச்சியில் 341 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,41,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உலக வங்கியின் உதவியுடன் TN ரைட்ஸ் என்னும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு அத்திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாகவும், மனவளர்ச்சி குன்றிய, கடுமையாக கை கால்கள் பாதிக்கப்பட்ட, தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்ட, தொழுநோய் பாதிக்கப்பட்ட மற்றும் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5,744 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் தலா 2,000 ரூபாய் வீதம் ஆண்டிற்கு 20.97 கோடி மதிப்பில் பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், பாதுகாவலர்கள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் 22 தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் கிறிஸ்டல் நிறுவனம் பணி வழங்காததால் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள், பாதுகாவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காகத்தான் தங்களை பணிக்கு சேர்த்ததாகவும், ஆனால் பணிக்கு எடுத்த கிறிஸ்டல் நிறுவனம் நோயாளிகளை கவனிப்பது, மருந்துகளை எடுத்துச் செல்வது உள்ளிட்ட பல்வேறு இதர பணிகளை வழங்கியும் உரிய சம்பளமும் வழங்கவில்லை எனவும், இந்த பிரச்சனைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் கேட்டால் அவர்கள் மிரட்டுவதாகவும் கூறுகின்றனர். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கார்த்திகை தேரோட்டம் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவானது கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு முருகன் தெய்வானையுடன் தங்க சப்பரத்திலும் பல்வேறு வாகனங்களிலும் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நவரத்தினங்கள் பொருந்திய செங்கோல் வழங்கி சேவல் கொடி சாற்றி முருகனுக்கு கோலாகலமாக பட்டாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலையில் உற்சவர் முருகன் தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்று 16 கால் மண்டபம் அருகே உள்ள சிறிய சட்ட தேரில் எழுந்தருளினார். அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுக்க தேரானது ரத வீதிகளில் வலம் வந்தது.